மாஸ்டர் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். டெஃபினெட்லி ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல 3 ஆக்ஷன் பண்ணிருக்காரா? யாரோட ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆப்வியஸ்லி பெரியவங்க இவங்க ஃபாதர் ஆஃப் நேஷன். எஸ், ஃபேமிலி அப்பா பையனோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் மோஸ்ட்டாக கிளைமேக்ஸ் தான் இன்னும் விறுவிறுப்பாக போச்சு. ரொம்ப அடுத்தது என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அப்படியே அப்புறம் அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தளபதி வந்து 2 படத்துல ஆமாம், 2 ரோலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் வந்து டூயல் இல்லாமல் அப்பா பையங்கும் போது இன்னும் சூப்பராக அந்த படம் எடுத்து கொடுத்துச்சு. அந்த இளைய தளபதி ஆசம். 3 ஆக்ஷன்ல என்ன ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு? அந்த எல்லாமே 3 கேரக்டருமே பிடிச்சிருக்குதா. ஒரு ஹீரோஸும் செம்ம கம்பேக் தான் இந்த வாட்டி. எஸ்கே படத்துல பண்ணிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் குட்டி சீனா இருந்தாலும் செம்மையா இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் வந்திருக்காரு. அவரோட லைவா அதுவும் நல்லா இருக்கு. லைவா தான் இருக்கு. ஒண்ணுமே எம்எஸ் தோனி வராரா? அடுத்த பேக் தெரிஞ்சு 3 மணி நேரம் படம். ஒரு போர் நோ லாகிங். சஸ்பென்ஸ் ஒன்னொன்னு சஸ்பென்ஸ் எதாவது இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்தாங்க. மோகன் சார் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. அவருக்கு சூட்டா இருக்கா? எப்படி இருக்கு? சூட்டா இருக்கு. அவங்களோட கேரக்டர்ஸ் நல்லா சூட் ஆயிருக்கு. இன்ட்ரோவர்ஷன் டைட்டில் கார்ட்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. யுவன் சங்கரோட மியூசிக் எப்படி? பயங்கரமா இருக்கு. மியூசிக் வெளியிடலன்னா மேபி நிறைய சஸ்பென்ஸ் அதுலயே இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. இப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்க. லைக் பிரபுதேவா சார், பிரசாந்த் சார், மோகன் சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹீரோ அப்சல்யூட்லி. பிகாஸ் சொல்ல வேணாம், 80s நிறைய ஹிட்டான சாங் கொடுத்துருந்தாங்க. அதனால் லைலா மேம், விஜய் சார், ஸ்னேகா மேம் ஒன்றா பேர் பண்ணது ஆஃப்டர் 20-21 இயர்ஸ் கழிச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஃபைட் திலீப் சுப்ராயன் தான் அந்த ஸ்டண்ட் டேரக்டராக இருந்தார். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும். தளபதி அண்ட் இளைய தளபதி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு படத்துல? இவங்க ரொம்ப க்யூட்டாக நாட்டியஸ்ட் ஒன் யங் தளபதி. இவங்களுமே ஸ்டார்டிங்கில் ஸ்னேகா விஜய் பேர் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அப்பா கேரக்டர் சென்டிமெண்ட். விஜய் அங்கே அழும்போது எல்லாருக்குமே கண்டிப்பாக நமக்கும் அங்கே ஆப்வியஸ்லி கண்ணில் தண்ணி வரும். அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ட்விஸ்ட்டு. விஜய் தவிர்த்து யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது? தலை வந்து எப்போதுமே தலை தான். அந்த மாதிரி தளபதி எப்போதுமே தளபதி தான். அவங்களோட அந்த நெகட்டிவ் ஷேடு அவங்களோட ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க வெங்கட் பிரபு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஸோ 3 hours நல்லா மூவி சூப்பராக போச்சுங்க. சீரியஸாக என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுக்கும். கேப்டன் விஜயகாந்த் வராருல? கேப்டன் விஜயகாந்தோட ஃபர்ஸ்ட் சீன் வந்து இட் வாஸ் ஆசம். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் பார்க்கறதுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப நாள் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க. அது திருப்பி இதில் பார்க்கறதுக்கு சீரியஸாக சூப்பராக இருந்தது. ஸ்பெஷல்னா த்ரிஷா அப்பியரன்ஸ் சாங் ஒன்று, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து பெரிய இது. த்ரிஷா வந்து வராங்க. அண்ட் இளைய தளபதி வந்து அந்த ஒரு ட்விஸ்ட்டு, அவர் தான் கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒரு எஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயப்படுற மாதிரி பண்ணுவார். அப்புறம் ஒரு மாஸ் இது அது எப்போதுமே அவருக்கு இருக்கிறாங்க. த்ரிஷா வர சீன் அண்ட் இளைய தளபதி இல்லைன்னா ரொமான்ஸ் பெருசா இல்லையே எங்க படத்துல. ஸ்னேகா விஜயோட பேர்ல எப்படி இருக்குது? வசீகருக்கு அப்புறம் இட் வாஸ் குட். தல வரான்னு சொல்றாங்க. தல அஜித் வராரு. ஐயோ அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க, சாரி. ஓகே, அப்படி ஒரு இது இருக்கா? அந்த ஒரு விஷயம் இருக்கா? வராருன்னு சொல்றதோட அவர் பேர் இருக்கு. இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? படத்துக்கு தேவையானதா இருக்கா? தேவையானதா இருக்கு. அந்த சீன்ல நானே பயங்கரமா கத்திட்டேன். லைவ் அப்பியரன்ஸா கொடுக்குறாரா இல்ல வாய்ஸ் வருமா? இல்ல லைவ் அப்பியரன்ஸ் கிடையாது. ரெஸ்பான்ஸ் வரல. இல்ல. ஓகே. படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். விஜய்னால என்டர்டெயின்மென்ட் குறையாம இருக்குங்க. கண்டிப்பா. 3 hours படம் போர் அடிக்குதா? இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி லாகா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா போச்சு. தேங்க்யூ ஸோ மச். பிரசாந்த், பிரபுதேவா 2 பேருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மோகன் சார் ஹீரோ பார்த்துட்டு வில்லனா பாக்கும்போது எப்படி இருக்கு? சூட்டா ஆஃப்டர் சோ லாங் இயர்ஸ் சூப்பரா இருந்தது. ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ட்விஸ்ட் தான். அவங்க வந்து தான் இன்னும் ட்விஸ்டா இருந்தது. இப்படி அவங்க பையன் இருப்பாங்க. சரி, படம் பாருங்க. சாரி, ஆக்சுவலா அரசியலுக்கு வர போறாரு. இதுல அரசியல் சம்பந்தமான சீன்ல ஏதாவது வச்சிருக்காரா படத்துல? இல்ல பேசிருக்காங்களா? கேப்டன் விஜயகாந்த் வராரு. அந்த சீன்லாம் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்ல நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பரா இருந்துச்சு. ஏன்னு கூட அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியல. நல்லா பண்ணிருந்தாங்க. எஸ்கே வராரு கடைசில. செம்ம ரெஸ்பான்ஸ். அவங்க வேற படத்துல திணிச்சிருக்காங்களா இல்ல கதையை கொண்டது கரெக்டா இருக்கு? கதை சூப்பரா பண்ணிருந்தாங்க. படம் 3 மணி நேரம் படம். போர் அடிக்காம? டெஃபினெட்லி நாட்.
அவங்க க்யூட்டாக பண்ணுவாங்க தளபதி. அந்த சீன் எல்லாமே அழகாக இருக்குது. அவங்க 2 பேரும் பேர் அழகாக இருக்குது. இளைய தளபதியோட மீனாட்சி அந்த பேரும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மோகன் சார் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பர் நைஸ். படத்துல ரொம்ப பிடிச்சது பெஸ்ட் சீன் வர மாதிரி பெஸ்ட் சீன் படம் பார்த்தது எனக்கு தெரியும். நம்ம இப்போ சொல்லிட்டா படம் பார்க்கல உங்களுக்கு மற்றவங்க பார்க்கணும்ல. நான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. நீங்க ஃபீல் பண்ணது சொல்லுங்க. ஃபீல் பண்ண ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க கியூட் கப்புள் அதெல்லாம் ஸ்பார்க். அந்த பாட்டு தான் வந்து விஜய் வந்து ரொம்ப தப்பா காமிச்சிருக்காங்க. அவர் ஒரிஜினலாவே காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பாட்டு வரும்போது சொல்லியிருந்தாங்க. நீங்க படத்துல பார்க்கும்போது எப்படி இருந்தது? இங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷுவலா எப்படி இருந்தது? விஜயை பார்க்கும்போது ரொம்ப கிராபிக்ஸ்ல சொதப்பாம அவரை பார்க்கறதுக்கு இன்னும் அழகா இருக்காரா இல்ல எப்படி இருந்தது? ஸ்மார்ட்டா இருக்காங்க ரொம்ப. எஸ் வந்து ஹீரோவா பார்த்துட்டு இப்போ நெகட்டிவ் ரோல்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. சூட் ஆயிருக்கு அவருக்கு. நல்லா சூட் ஆயிருக்கு. பட் நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. குறை சொல்ல எதுவுமே கிடையாது. கண்டிப்பா வந்திருக்காருல. ஆமா அது கிராபிக்ஸா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கிராபிக்ஸ்ல தான் வந்தாரு. பட் அந்த ஃபைட் அப்போ நல்ல ஒரு பவரா இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி த்ரிஷா மேம் நடுவில் வந்ததெல்லாம் என்னடா நடுவில் வந்துட்டாங்களா, ஐயோ இது எங்கேருந்து வருதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. தளபதி தான். வெங்கட் பிரபு படத்து மங்காத்தா படத்துக்கு இந்த படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன எப்படி இருக்கு? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப யாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் டிஸ்பாயிண்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. குட் ஒர்க். 3 மணி நேரம் சொல்றாங்க படம். லாகா இருக்குங்களா இல்ல கொஞ்சம் ஸ்பீடா போகுது? அப்படி தெரியல ஜி. எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன கேட்டா எல்லாமே பாசிட்டிவா தான் நான் சொல்லுவேன். தளபதி ஃபேன் ஆப்வியஸ்லி தளபதிக்கு. அவங்க எப்படி பண்ணாலுமே தளபதிக்கு தான். 2026 பி ரெடி. இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்துல. எல்லாம் திணிச்சா மாதிரி ஏதாவது இருக்குங்களா? வாண்டடா உங்களை காட்டணும் அப்படின்ட்டு அந்தந்த சீனுக்கு கரெக்டா வச்சிருக்காங்க. அவங்களுமே பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு சீனுமே செம்மையா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க இந்த மூவி. எந்த பேருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு? விஜய் சாரோட மீனாட்சி சௌத்ரி, மேகா மேம், த்ரிஷா மேம். த்ரிஷா விஜய் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி நல்லா இருந்துச்சு. பார் சாங் விசில் போட சாங் நல்லா இருக்காங்க. நல்லா சாட்டிஸ்ஃபைடா? படம் ஸ்பெஷல் என்ன இந்த லாஸ்ட் சீன் MS தோனியோட சீன். அந்த கியூட்டான ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லிடுறீங்களா? மருத்துவமனை மாமா மட்டும் சொல்லிடுறீங்களா? சொல்லிடுங்க ஒரே வேண்டாம் ப்ரோ. ஏதோ பண்ணுங்க நானும் பாக்குறேன். சொல்லிடுங்க. அது ரொம்ப சரி. நீங்க பார்த்து வியந்த கேர்ள் ஃபேனா நீங்க சொல்லணும் விஜய்க்காக. நல்லா இருக்கு. அதான் சொல்றேனே ஒரு டைலாக் மட்டும். இது அதுதான் நல்லா பண்ணதே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் சரி ஓகே. ரேட்டிங் சொல்ல கொடுப்பீங்க 10 out of 10. என்ன படம் பாக்குறீங்களா? என்னோட கசின்ஸ். ஓகே ஓகே ஓகே. சோ படத்துல எந்த சீன் வந்து இப்ப நினைச்சு பார்த்தாலும் உங்களுக்கு மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு? ஒன்ஸ் மோர் அப்படினா எதை சொல்வீங்க? டோட்டலாவே மூவி நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் எதுவுமே குறை சொல்ற இல்லாத விஷயம் ஏதாச்சும் இருக்கா? இதை தவிர்த்து இருந்திருக்கலாம். தேவையில்லாத விஷயம்னா அவ்வளவா சொல்ல தெரியலங்க. பட் விஜய் சார்னாலே நம்மளால குறை சொல்ல முடியாது. குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. பட் என்னன்னா நடுவில் ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி இது வேணா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் நடுவில் அந்த இளைய தளபதி மாசு. தளபதி வர்சஸ் இளைய தளபதினா இப்போதைக்கு இளைய தளபதி. ஆக்சுவலி நான் தளபதி ஃபேன் தான். இப்போதைக்கு இளைய தளபதி அதோட நல்லா மாசா பண்ணிட்டா போல. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. குறை சொல்ற மாதிரி போரே அடிக்கல. முடிஞ்சிருச்சான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா எஸ்கே ஆப்சல்யூட்லி ஹீஸ் a cutest ஹீரோ. நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப கியூட்டா இருந்தாரு. அந்த அலறிக்கிட்டு அப்படியா சார் இப்படியா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுபடியும் இந்த படம் பார்க்கணும்னா எதுக்காக பாப்பீங்க? கண்டிப்பா விஜய் சாருக்காக தான். அண்ட் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.